இன்றைக்கி நம்ம கெட் போன டாட்டா கேபிளை எப்படி சரி பண்ணுதுன்னு பார்ப்போம். டைப் சி டாட்டா கேபிள். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாட்டா கேபிளை ஒரு கத்தி எடுத்து நல்லா அறுத்துருவோம். மேலே இருக்கிற அந்த லப்பர் பிளாஸ்டிக்கை அறுத்து எடுத்துருவோம். அறுத்து எடுத்துகிட்டு எதுக்காச்சும் யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். மொபைலுக்கு யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. அதை இவ்வளோ தூரம் அறுத்து இது பண்ணி மொபைலுக்கு யூஸ் பண்ணால் ஏதாச்சும் ஆயிரும். அதை ஏதாச்சும் ஒரு பவர் பேங்க்கு, இப்போ வர நம்ம ட்ரிம்மரு இது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாம் யூஸ் ஆகுதாண்டு. அது மேலே இருக்கிற காகித கோட்டிங்கெலாம் கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே இருக்கிற அந்த காப்பர் இது என்ன செம்பு கம்பி, அந்த செம்பு கம்பி இது ஆயிரும் போல். அதனால தான் சார்ஜ் ஏறாமல் இருந்திருக்கு. இதை நம்ம வயரை பூரா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சிவப்பு கருப்பு ஒரு வயர் வருதுல்ல, அந்த வயரை மட்டும் ஜாயிண்ட் பண்ணி ஒயர் சிலிவை போட்டு ஹீட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி யூஸ் ஆகுதான்னு. ஒரு பெரிய செலிவு ஒன்று கட்டி பண்ணிக்கலாம். கடைசியாக ஃபினிஷிங்கை மேலே போட்டு ஹீட் பண்ணிட்டோம்னா நீட்டாக எப்பயும் போல் இருக்கும். வேஸ்ட்டு அது மாதிரி டாட்டா கேபிள் வேஸ்ட்டு தூக்கி போடாமல் எதுக்காச்சும் யூஸ் பண்ணி பார்ப்போம். சால்ட்ரிங் பண்ணி இது பண்ணியாச்சு. இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம். என்கிட்ட உடஞ்சி போன அந்த ஹெட்செட்டோட அந்த இது ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் போட்டு பார்ப்போம். நல்லாவே ஒர்க் ஆகுது. இது மாதிரி ஹெட்செட்டுக்கு, பவர் பேங்கு, ட்ரிம்மர் இது மாதிரி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்லுக்கு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். செல்லு இதாகி போய் சார்ஜ் ஏறாது, எதுவும் ஆயிரும், வேணாம். இது மாதிரி சிலிவை போட்டு கவர் பண்ணிடலாம் எப்பயும் போல். சிலிவை லைட்டாக ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணால் உரிய ஒட்டிக்கிறோம். எப்பயும் போல் திருப்பி அந்த அதை போட்டு பிபி குக்கியை போட்டு ஒட்டிடலாம். ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இது மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்.